Hi students, welcome to our channel Aim for Centum. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ். ஸோ 10th போர்ஷன் எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் யூனிட் 1ல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.1 பேஜ் நம்பர் 6ல் இருக்க ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்டு பி கிராஸ் ஏ. ஓகே, இது மூணும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏ. ஸோ அதுக்கு ஏ அண்டு பி செட்டு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2, -2, 3. ஸோ ஏ செட்டு. பி இஸ் ஈக்குவல் டு 1, -4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்டு பி கிராஸ் ஏ, இது மூணு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி எழுதிக்கோங்க. ஸோ ஏ கிராஸ் பி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, ஸோ 2 வித் அதர் 2 எலிமெண்ட்ஸ். ஸோ 2, 1, 2, -4. நெக்ஸ்ட்டு 2, -4. 2 with 1 and 2 with -4. நெக்ஸ்ட்டு -2, -1, -2 with -4. So -2, -4. So next 3 with 2 elements. So 3, 1, 3, -4. So next A cross A கண்டுபிடிக்கலாம். So A cross A is equal to A-வியை 2 தடவை எழுதிக்கலாம். ஓகேவா? So 2, -2, 3 செட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. cross 2, -2, 3. ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரியே தான். ஸோ 2 வித் அதர் 3 எலிமெண்ட்ஸ். ஸோ 2, 2, 2, -2, 2, 3. நெக்ஸ்ட்டு -2, 2, -2, -2, 2, -2, 3. நெக்ஸ்ட்டு 3 வித் 2, 3 வித் -2, 3 வித் 3. ஓகே, ஸோ 3, 2, 3, -2, 3, 3. ஓகே, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ பி கிராஸ் ஏ நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பி எழுதிக்கணும். ஓகேவா? பி என்னது 1, -4. கிராஸ் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, -2, 3. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். 1 வித் அதர் 3 எலிமெண்ட்ஸ், -4 வித் அதர் 3 எலிமெண்ட்ஸ். ஸோ 1, 2, 1, -2, 1, 3. நெக்ஸ்ட் -4, 2, -4, -2, -4, 3. ஓகே, ஸோ இது நம்ம மூணுமே இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சம். A is equal to 1, 2, 3. B is equal to X such that X is a prime number less than 10. Find A cross B and B cross A. ஓகேவா? ஸோ A செட்டு கொடுத்துட்டாங்க, B மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம B இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு A, B ரெண்டுமே எழுதிக்கலாம். B is equal to X such as X is a prime number less than 10 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போனா Xன்றது prime number less than 10. ஸோ A is equal to என்னென்னு எழுதிக்கலாம் 1, 2, 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் B is equal to என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா X is a prime number less than 10. ஸோ 2, 3, 5 and 7. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரது எதுவுமே நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ ஃபைண்ட் A cross B and B cross A. ஸோ A cross B இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் 1 with all the elements, 2 with all the elements, 3 with all the elements. ஸோ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Next 3 with all the elements. 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம A cross B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் B cross A கண்டுபிடிக்கலாம். B cross Aக்கு ஃபஸ்ட்டு B ஃபஸ்ட்டு எழுதணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ B cross A is equal to, ஸோ B ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் 2, 3, 5, 7 and A is equal to 1, 2, 3. ஸோ ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணிக்கலாம். சேம் 2 with other elements. 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3, 5, 2, 5, 1, 5, 2, 5, 1. மாற்றி எழுதலாம், தப்பு கிடையாது. 5, 3, 7, 1, 7, 2, 7, 3. அவ்வளோதான். இப்போ A cross B, B cross A ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு.
ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். ஓகேவா, புக்கில் பார்த்துக்கோங்க. இஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு செட்டு கொடுத்துருக்காங்க -2, -3, -2, -4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ இதில் நமக்கு செட்டு கொடுத்துட்டு ஏ அண்ட் பி நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பி கிராஸ் ஏ செட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஓகே, ஸோ செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் பி கிராஸ் ஏ எழுதிக்கலாம். இது எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. இஃப் யூ நீட் யூ கேன் ரைட் பி கிராஸ் ஏ. நெக்ஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் அந்த செட்டில் இருக்க ஃபஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஓகேவா, ஸோ இதை எழுதணும் அவசியம் இல்லை, வேணும்னா நீங்கள் எழுதிக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம செகண்ட் கோஆர்டினேட் சொன்னனால அதில் வர செகண்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, 4. எல்லாத்துலேயுமே என்ன வருது நமக்கு 3, 4 மட்டும் வருது. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு 3, 4 எழுதினா போதும். 3, 4. நெக்ஸ்ட்டு 3, 4 நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு, அது மட்டும் ஒன்று எழுதிக்கோங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு பி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு நம்பர் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். -2 வருது, நெக்ஸ்ட்டு 3 வருது அண்ட் 0 வருது. ஸோ -2, 0, 3. ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் சம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.